ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மிதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் என்னோட ஸ்டைலில். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் சூடு ஏறிடுச்சு. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை அரை தான் எடுத்து 2 பிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதை எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன். மொத்தமே ஒரு வதக்கிக்கிட்டு மட்டன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். Malah bawa betirannya ngambil tadi. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கன மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூடவே 1 ஸ்பூன் ஜிஞ்சர் பார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டோம். நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு மசாலா அரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறேன். அதாவது இன்னாதே கறி நல்லா வதங்கட்டும் சேர்த்து போட்டிருக்கேன். மசாலா ரெடி மசாலாலாம் வெங்காயம்லாம் உரித்து மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணவங்க கறி நல்லா ஒரு 1/2 வேக்காடுலேருந்து 3/4 வேக்காடு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றினோன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப்னாலும் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்கள், இப்போயே நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். இது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி விட்டுருவோம். அது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அது மாதிரி நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே இப்போ நம்ம அந்த கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நல்லா உப்பு கறியில் சார்ந்து நல்லா வெந்து வரும். இந்த நம்ம இப்போ மீடியம் புளி எடுத்தோம்னா அது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம்.
அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெக்கரசம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு வா. கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அன்றைக்கி நான் கருவேப்பிலை ஆட் பண்ணேன். ஏன்னா இங்கே எங்கள் ஊரில் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. சரி மலையில் போய் கீழே கருவேப்பிலை பண்ணிக்க வேணாம் என்னோட ஸ்பென்ஸு கருவேப்பிலை நான் ஆட் பண்ணலை. ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா வதங்க. ஒரு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஓகே, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை சேர்த்துல 2 ஸ்பூன் சரி மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். நான் மட்டன் மசாலா அன்றைக்கி ஆட் பண்ணலை. வெறும் சரி மசாலும் வீட்டில் ஏச குழம்பு மிளகாக்கோசம் ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் தடி மசாலா தூள் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே 1 ஸ்பூன் வீட்டில் வைக்க குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே கறி வேகிறப்பே மிளகாய் தூரம் கூடாகும், அதனால் உரவே சரியாக இருக்கும். போட்டு நல்லா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணுன்னு நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் நல்லா ஆறிச்சு. இதுக்குவே 1/2 மூடி தேங்காய் தேய் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ஜாருக்கு மாற்றி வச்சு இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ கறி இங்கே நல்லா வதங்கிருச்சு, நல்லா வெந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிட்டா. தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கறிக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு வரப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். வெந்தோன்னே அப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் நல்லா கொதிச்சு ஏற்கட்டும். கறி ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி அரைவாசி கறி நல்லா வெந்துட்டுச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வெந்தால் போதும் குழம்பு கறி ஒன்றா இருக்க மாதிரி. நான் இன்றைக்கி தண்ணி குழம்பாகவும் வைக்கல, கிரேவியாகவும் வைக்கல, மீடியமாக சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் வைக்க போகிறேன். மூணு போட்டு மூடியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா சிந்திடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீ நல்லா வெந்துடுது. அவ்வளோதான், நம்மளோட சுட சுட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் வேறு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுட சுட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.